The mysterious disappearance of a plane. The shocking 1978 incident. 1978 ஆண்டு ஆஸ்திரேலியால இருக்க மெல்பர்ன்ல 20 வயது மதிப்புடைய பைலட் ஃபெட்ரிக் வாலட்டிச் அப்படின்றவரு அவரோட செஸ்னா 18211 விமானத்துல கிங்ஸ் ஐலாண்டுக்கு பறந்துட்டு இருக்காரு. ஆனா அவர் திரும்பவே இல்லை. அவரோட கடைசி வார்த்தைகள் என்ன அப்படின்னு தெரியுமா? பறக்கும் பொழுது ஏர் டிராபிக் கண்ட்ரோலுக்கு போன் பண்ணி தான் மேல ஒரு அடையாளம் தெரியாத ஒரு விமானம் பறந்துட்டு இருக்கு அப்படின்ற தகவலை கொடுக்கிறாரு. ஆனா ஏடிசி ரேடார்ல அப்படி ஒரு விமானமே காணப்படவில்லை. அவர் சந்தேகத்தோட பார்க்கும் பொழுது பயங்கரமான அது வெளிச்சத்தோட இருப்பதாகவும் திடீரென வேகமாக நகர்ந்து கோளாறு ஏற்படுத்துவதாகவும் சொல்லியிருக்காரு. நிமிடங்கள் கழித்து அவரோட குரல் திடீர்னு துண்டிக்கப்படுது. அதுக்கப்புறம் அவரோட விமானமும் ரேடார்ல இருந்து காணாம போகுது. இதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அப்படின்றது, யூஎஃப்ஓ கடத்தலா, இல்ல விமானம் கடல்ல விழப்பட்டதா, இல்ல தன்னோட விமானத்தை குறித்து தவறான ஒரு தகவலை கூறியிருக்க முடியுமா அப்படின்னு எக்கச்சக்கமான ஃபேக்ட்ஸ் இருந்தாலும் இதுதான் நடந்தது அப்படின்றது கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளா எவ்வளவு தேடியும் கண்டுபிடிக்கவே முடியல. என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. பாய்.